அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு 9/3/2025 குரு பூஜை, புனர்பூசம் நட்சத்திரம். கனகம்பட்டி ஐயாவினுடைய மெயின் குரு பூஜை. அப்போ தான் அவருக்கு மாசி மாதத்தில் தான், அந்த புனர்பூசத்தில் தான் அவர் ஜீவசமாதி ஆனார். மாதம் மாதம் வர புனர்பூசம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒவ்வொரு வருஷமே நான் சொல்லுவேன், உப்பு ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக கல் உப்பு பரத்திட்டு அதில் பழனிச்சாமி அப்படின்னு எழுதி கும்பிடுங்க. இந்த மாதிரி முக்கியமாக குரு பூஜை நாள் ரொம்ப முக்கியன்றப்போ நான் கொஞ்சம் இதுவாக சொல்லியிருக்கேன். ஏறக்குறைய இவரை பற்றி நான் 4 வருஷமாக சொல்கிறேன். சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் முடிய போகுது. ஆனால் ஒரு 5 வருஷமாக சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் பைரவரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்த சமயம் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது இல்லைங்களா, அந்த சமயத்தில் இவரை பற்றி இவங்க மோகனப்பிரியான்றவங்க பேச சொல்லி பேசினது. அது பிரபஞ்சமாக தான் என்னை பேச வச்சுருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்ஷன். பேசுன்னு சொன்ன அடுத்த செகண்டே நான் போய் தேடும்போதே எனக்கு அதுக்கான என்னுடைய சேனலில் நிறைய அவரை பற்றி நான் இதை சொல்லியிருப்பேன். அவரை தேடும்போதே அவர் என் கூட எப்படியெல்லாம் கனெக்ட் ஆனாருன்னு சொல்லியிருப்பேன். அதில் இது என் மூளைக்குள்ளே அவர் உட்காந்து சொன்ன விஷயங்கள் அதெல்லாம். அது மாதிரி பார்க்கும்போது அவர் என்ன தும்பின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, அவர் என்ன பட்டர்ஃப்ளையாக வராருன்றது. அப்புறம் நிறைய ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை வரும், நீங்கள் 369 முறை எழுதும்போது கொட்டாவி வரும் அப்படி சொல்கிறது. அவர் இப்போ மற்றவங்களெல்லாம் அறிவோம் மகாகாளி கூட உங்களுக்கு 1008 முறைன்ற சொல்லலாம். ஆனால் இந்த 369 மட்டும் கனகம்பட்டி ஐயாவுக்கு அவ்வளோ ஆப்டாக பொருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அது எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் கூட நான் 108 1008 அதில் சொல்லிகிட்ருக்குறோம். இவர் யானன் அவர்கள் சொன்னது அறிவோம் மகாகாளின்னா 1008 8 நாள் எழுதணும் விளக்கு. ஆனால் அந்த 369 எழுதுது தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கே நிறைய எஃபெக்ட் இருந்தது. யானன் அவர்கள் அந்த அறிவோம் மகாகாளியை எழுதும்போது விளக்கேற்றி வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டே எழுதணுன்ற விஷயத்த அவர் சொன்ன பின்னாடி தான் நான் கீப்பப் பண்ணது. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நான் 369 முறை எழுதுங்க, இந்த நடுவில் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல கொட்டாவி வரும் பாருங்கள், அந்த சமயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முதல்லலாம் சொல்லாமல் நிறைய பேர் அது ஃபீல் ஆகட்டும்னு அப்புறம் சொன்னோம்னா அந்த நினப்புக்கே வரும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதுக்கப்புறமே நிறைய பேர் சொன்னாங்க, ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் சொன்னது, நான் அப்போ எழுதுனப்போ வந்தது அப்படின்னு ஒரு நிறைய வீடியோஸ் போட்ட பின்னாடி அப்புறம் அந்த கொட்டாவி மேட்ரு சொன்னேன். முதல்ல சொன்னோம்னா அது நினச்சிக்கிட்டே எழுதுனா வரும் அப்படின்ற மீனிங்காக. இப்போ கூட நம்ம 1008 முறை டெய்லியே குபேரனை வணங்கும்போது பண்ணும்போதெல்லாம் கூட, ஏன்னா நாளைக்கு தான் முடிக்க போகுது, அது பிரபஞ்சமாக முடிக்குது. எனக்கு 48வது நாள் அந்த குபேர பூஜை குபேர டெய்லி சொல்கிறது, கூடவே சனத்குமாரரே சௌந்தர்யா தேவின்றது. சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி எஸ்புதூரில் குபேர பகவான் போய் தான் அவருடைய இழந்த சொத்துக்களெல்லாம் அவர் மீண்டுது. அந்த விஷயத்தை நான் 6 மாதமாக சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது டெய்லி சனத்குமாரரே சௌந்தர்யா தேவின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லியிருந்தேன். அவங்கள சந்தனத்துலேயும் குங்குமத்துலேயும் நோட்டில் எழுதிக்கிட்டேன். டெய்லி 1 ரூபி காயின் வச்சு சொன்னேன். அதுலேயே லாஸ்ட் டைமில் என்ன ஆச்சுன்னா, குபேரனை இன்னொரு 48 நாள் வணங்கணும்னு சொல்லிட்டு குபேர நம்பர்ஸ் போட்ட ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, அதை பித்தளை தட்டில் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்போத்துலேருந்து என்ன பண்ணேன்னா, அது கூட சனத்குமார சௌந்தர்யா தேவியை 108 சொல்லி இவரது 1008 சொல்லி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவில் நான் எப்பவுமே ஹாலில் சில கோலங்கள் போட்டால் அது எந்திர மாதிரி செயல்படும், முக்கியமானவங்க போவாங்க, அந்த மாதிரி இது மயில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுன்னா தைப்பூசம் வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் மகா கும்ப மேளா முடிகிற வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்த்தேன், இப்போ அந்த 48வது நாள் முடிகிற வரைக்கும் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு 3 பேர் போயிட்டாங்க. அதில் 3 நாள் இருக்குது. ரொம்ப நெருங்கிய பங்காளிகள் அப்படின்னா 16 நாள், அதுக்கப்புறம் அப்படி வரும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ரொம்ப அது உறவே கூட இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்கன்னா கூட ஒரு 3 டேஸ் ஸ்கிப் பண்ணணும். ஆனால் இவங்க கொஞ்சம் தூர உறவினர்கள் போனதுனால அப்படியே தள்ளி தள்ளி 9 நாள் தள்ளி போயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக கனகம்பட்டியோ ஐயாவுடைய புனர்பூசம் அன்றைக்கி, மெயின் குரு பூஜை அன்றைக்கி அந்த 48 நாள் முடிக்கிற மாதிரி வந்துருச்சு. நான் பிளான் பண்ணல, அதை தானாக அப்படி அமைஞ்சுது. அது அந்த மாதிரி நாளைக்கே அதை நான் முடிக்க போகிறேன். கனகம்பட்டி ஐயாவுக்கு நான் எப்பவுமே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு கலசம் மாதிரி இந்த குரு பூஜை சமயத்தில் ஒரு சொம்புக்கு கீழே வேறு ஒரு தட்டு வச்சுருங்க. கலசம் எப்பவுமே நம்ம வைக்கிற மாதிரி அரிசி போட்டுக்குங்க, மாயில கடிச்சு தானே வைங்க, தேங்காய் அது மேலே வச்சுட்டு ஒரு பச்சை கலர் துணி இருந்துதானா, நான் இப்போ பல முறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு பச்சை துணி இதுக்குன்னே தனியாக வாங்கி வச்சுக்கோங்க, இந்த பூஜை முடிச்சுட்டு அந்த பச்சை துணியை மட்டும் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்கிற மாதிரி, புதுசாக ஜாக்கெட் பிட்டு பச்சை துணி இருந்ததுதானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அதை மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவூட்டாத போயிட்டேன். அந்த பச்சை கலரு இது அவர் அந்த சொம்பு சுற்றி அந்த தேங்காய் மேலே அப்படியும் வைக்கலாம், இல்லை சுற்றி அப்படி சுற்றி கட்டி ஒரு மாதிரியும் பண்ணலாம், இல்லை அந்த தேங்காய் மேலே
சும்மா அப்படி துணி ஒரு எல்லாம் மடித்து அப்படி நீளமாக அப்படி மாலை எப்படி போடுவோம் அந்த மாதிரியும் போடலாம். அந்த பச்சை துணியை போட்டுட்டு நீங்கள் கனகம்பட்டி பழனிசாமியோடைய மெயின் விஷயமே என்னென்னா 6 பேருக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி தருது. அதை நீங்கள் வந்து பெருசாக ஒரு பாட்டில் வாங்கி ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வசதி இல்லாத ஏழைகளுக்கு அப்படியே அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் ஊற்றியும் கொடுத்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ஜூஸாக ஒரு 6 பேருக்கு வாங்கி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்க பாருங்கள். ஏன்னா அந்த முருகன் கனகம்பட்டி பழனிசாமி ஐயா மேங்கோ, ஏன்னா அவர் நிறைய வந்து அந்த மாசாவை தான் ரொம்ப மாசானா அவர் மாசா தான் நிறைய நான் போட்டிருப்பேன். ஆரம்பத்துலலாம் அந்த பாட்டில் போட்டிருப்பேன். வெளியில் எங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா கூட மாசா பாட்டில் பார்த்தீங்களான்னா கூட கனகம்பட்டி ஐயா மாதிரி நினச்சிக்கோங்க. மேங்கோ ஜூஸ் பாட்டில் எங்கன்னா யாராவது இந்த கடைகளில் தொங்கிட்டு இருக்குது பார்த்தா கூட நீங்கள் அவரை நினைக்கும் போது அந்த பாட்டிலை கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி கடவுளி சித்தர்னா பால்கோவா சொன்னனோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கன்னா அப்போ நிறைய பேருக்கு நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் அந்த மாதிரி வந்து நடந்திருக்குது. அந்த மாதிரி வந்து ஆமாம் பார்த்தேன்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இவர் சம்மந்தமான விஷயங்களில் இவர் எனக்கு சூட்சுமமாகவே இவரை பற்றி நான் மாடியில் போய் தியானம் பண்ணும்போது இந்த பச்சை ஆரஞ்சுன்ற கான்செப்டை இவர் எனக்கு கொண்டு வந்தார். அதாவது வந்து பச்சைன்னா முருகன், ஆரஞ்சுன்னா பெருமாள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை எனக்குள்ளே பதிவு வச்சார். அந்த விஷயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆச்சு. அப்புறமா நான் சொன்னேன், திருப்பதி பெருமாளுக்குள்ள முருகர் இருக்கிறாரு. அந்த திருப்பதி பெருமாள் ஆரஞ்சு பச்சை, நீங்கள் முருகர் பெருமாள் படத்தையும் பக்கத்தில் வைக்கலாம். நீங்கள் திருப்பதிக்கு போனால் முருகர் அவருக்குள்ளே இருக்கிற முருகரையும் பார்க்கணும். நீங்கள் பழனிக்கு போனால் அதுக்கு அங்கே பெருமாளாக பார்க்கணும். பழனியை நீங்கள் வந்து திருப்பதி மாதிரி கொண்டு வரத்துக்கும் யோசிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன சொன்னனோ அதையெல்லாம் நிறைய வியூவர்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்குறாங்க. நிறைய பேர் மெயிலில் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் அதை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சுதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப டெப்த்து நான் யாரெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு நிறைய சித்தர்களை சொன்னான்னா அத்தனையும் டீப்பாக செய்யத்தோடு நான் பிரபஞ்சமாக பார்க்க சொல்லுவேன் பாருங்கள். இப்படி காட்சிப்படணும், இந்த பாட்டு கேட்பீங்க, இந்த சினிமாவில் இது காட்டும், இப்படி என்னன்னாலாம் நான் சொன்னனாலும் அதை செய்யறதுக்குன்னு எனக்கு நிறைய வியூவர்ஸில் ரொம்ப என் கூட பாண்டான ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் சவுதியில் போயிட்டு இருந்தவங்க. அவங்க சவுதியில் இருந்துட்டு அவங்களுக்கு வந்து அநேகமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க 8 வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்காக. சில பேர் வேணான்னே வேலைக்கு போகிறோன்னே தள்ளி வைப்பாங்க. அப்படி இல்லை, இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. இவங்க குழந்தைக்காக ஸ்டார்டிங்லேருந்து வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆகி பிறந்துருது. இவங்க அதுக்கு வெயிட்டிங்களுக்காக இருந்து கூட அப்போ எனக்கு என்னென்னா இப்போ அது 10 வருஷம் தாண்டி தான் இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ அவங்களே வந்து வீடியோ கிளிப்பாக போடலான்னு சொல்லிட்டு அவங்கள பேசுகிறதையே வீடியோ கிளிப்பாக போட்டு அவங்க வாய்ஸே வீடியோ கிளிப்பாக போடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு என்னன்னா இது திருஷ்டி ஆகுமா, இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி அவங்க வாய்ஸ் கிளிப்பு தர சொல்லலாமா, வீடியோ கிளிப் தர சொல்லலாமா, இப்போதைக்கு வேணாவா? ஏன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அவங்களுக்கு பிறந்தது. ஆனால் என்கிட்ட வந்து நான் சொன்னதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணுவங்க. என் கூட ரொம்ப பாண்டிங்காக இருந்தவங்க. அங்கே இருக்கும்போது எங்குமே செங்கல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சவுதியில் இருந்துட்டு ஒரு செங்கல் அதிசயமாக ஒன்று கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வந்து நான் சொல்கிறதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க அங்கே. அப்போது எடுத்துன்னு வருவாங்க. அப்படி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இதானாங்க. அப்போ அந்த குழந்தைய எடுத்து வந்து என்கிட்ட விட்டாங்க. அப்போ அந்த நிறைய ஒரு கன்னி தெய்வம் கனெக்ட் ஆகுது உங்கள் கூட, ஒரு கன்னி பெண் கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு பிறந்தா அப்படியே உங்களுக்கு பிறந்தா முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறகுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்வேன். நிறைய விஷயங்களை நான் அந்த பச்சை ஆரஞ்சு நான் சொன்ன விஷயங்களில் ரொம்ப ஃபாலோ பண்ணது யாருன்னு கேட்டால் இவங்களும் இந்த மதுரையில் இருக்கிற விஜயலட்சுமி அவங்களும் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு சுமதி சம்பத்குமார் அவங்கெல்லாம் நான் பண்ணுற அந்த சொல்கிற அந்த கான்ஷியஸில் பார்க்குறாங்க, பிரபஞ்சத்தை எல்லாம் பண்ணுறாங்க. மோகன பிரியாவும் அவங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் இன்னும் இவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை என்னைக்காவது என் வாழ்க்கையில் மோகன பிரியா ஃபோன் பண்ணி சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வியூவருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க எப்படி அப்படியே அடித்து சொன்னாங்க எனக்கு, அந்த மாதிரி எனக்கு சொல்ல போகிறாங்களான்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு ரகசியமாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிங்கெலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களெல்லாம் கூட வந்து எழுதுனவங்க. நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அது எழுதுங்க, கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஓம் கனகம்பட்டி பழனிசாமின்னு எழுதாதீங்க, ஓம் பழனிசாமி போட்டின்னு 369 முறை எழுதி 6 முறை உங்கள் வேண்டுதல் எழுதுங்க. 1 மோர் வேண்டுதல் எழுதுதா இருந்தால் அதெல்லாம் வாயில் சொல்லிக்கங்க, ஒரு முக்கிய வேண்டுதல் மட்டும் எழுதுங்க. இப்படி எல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன்.
அது எல்லாமே எழுதி நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நீங்கள் அதை வந்து மரத்தில் இது பண்ணிவிடுங்க, வேறு எங்கன்னா இல்லை பேப்பர் கார்னுக்கே போட்டுருங்கன்றவேன் நான் கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருந்து. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதை எடுத்து போய் தண்ணியில் விட்டாங்க. அப்படி பார்த்தா எல்லாம் போய் கடல் தண்ணியெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் நான் வேணான்னா சில பேர் தண்ணியில் போய் விட்டாங்க. இவங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, கனகம்பட்டியில் எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற மரத்துங்களை கட்டிட்டாங்க. கட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இழுத்தது. 2 விஷயம் அவங்களுக்கு முடிஞ்சுது. ஒன்று, அவங்க அம்மா வீடு விஷயம் வந்து ப்ராப்பர்ட்டி அது. அது வந்து கைக்கு விட்டு போகிற மாதிரி இருந்தது. ஒன்று வந்து அது வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய டாக்டர் வந்து எம்எஸ் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி போக முடியாது இருந்தது. அதுக்கு கிளம்பியாச்சு அவங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணவங்க. அவங்க இப்போ நான் சொல்கிறேன்னா இது சந்தனம்லாம் கொடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா? இத்தனை பேருக்கு நீங்கள் 3 ஐயருங்களுக்கு தரணும். அதுக்கப்புறம் பெண்கள் 3 பேருக்கு தரணும். அப்புறம் 11 பேருக்கு விபூதி தரணும். அதெல்லாம் அவங்க 2, 3 முறை நான் சொன்னப்பவும் கீப்பப் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அது முடிஞ்சுதுன்னு அவங்க சொன்னது. ஆனால் நீங்கள் இதுவாக சொல்லுங்களே தவிர என் பேர் இதெல்லாம் சொல்ல வேணான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்க அந்த 369 விஷயமும் அந்த ஆரஞ்சு பச்சை விஷயங்களையே நிறைய பேர் ஏற்றுக்கிட்ட விஷயம். ஆனால் அவங்களுக்கு அந்த முடிஞ்சுதுன்ற விஷயத்த நீங்கள் மெயிலில் அப்படி சீக்ரெட்டாக வைங்கன்னு சொன்னாங்க. இப்போது இவங்க வந்து இது மட்டுமே இல்லை. நான் என்ன சொன்னேன், அந்த இடத்துல தான் நின்று போச்சு எனக்கும் அவங்களுக்கான பேச்சுவார்த்தை. எப்போன்னா நான் இவரை போட்டேன், ராகவேந்திரரை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தேன் வீடியோவை. அப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சவுதியில் இருந்தப்போ நடுவில் ஒரு முறை வந்து இந்தியாவுக்கு வந்து மறுபடியும் சவுதி போனாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு முறை அவங்க வந்தப்போ நான் வந்து அப்போ தான் கடுவெளி சித்தரை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இவர் கனகம்பட்டி ஐயா முருகருக்குரிய ரூபமாக இருக்கிறாரு, சிவனுக்குரிய ரூபமாக காட்டுன்னு சொல்லி தான் அந்த சிவனே வந்து எனக்கு அந்த கடுவெளி சித்திரை தான் எனக்கு எப்படி சூட்சமாக காட்டினார் அதெல்லாம் சொன்னால் வீடியோ பெருசாக போகும். அது கடுவெளி சித்திரை பற்றியே ஒரு 5 பாட்டு போட்டிருப்பேன். அதில் ரொம்ப நான் பேசுனதில் கனகம்பட்டி ஐயாவுக்கு அப்புறமா நான் அந்த கடுவெளி சித்தர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சமயம் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. அவங்க கடுவெளின்ற ஊருக்கே போயிட்டு நான் வந்து அரச மரத்தை தான் அவர் உண்டு வாழ்ந்தார்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அவங்க கடுவெளின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிறது அரச மரம் கிடையாதான், அது புரச மரமா, புரச மரத்தினுடைய இலையில் தான் அவர் உண்டு வாழ்ந்தாராம் அப்படின்றதெல்லாம் அங்கே போய் சொல்கிறாங்க. அப்புறமா தான் நான் அதை பற்றி தேடி கண்டுபிடிக்கும்போது சென்னையில் இருக்கிற புரசைவாக்கம் கூட புரசை மரங்கள் அதிகமாக இருந்ததால் தான் அதுக்கு பேர் புரசைவாக்கம்னு வந்தது அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க சவுதி போயிட்டு ஆனால் நிறைய இங்கே வந்து நிறைய அவங்க குலதெய்வ வேண்டுதல்கள், ஒரு வெள்ளியிலே கவசம் மாதிரி பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆன்மீகமாக அவங்க வந்து ஒரு கோயில் அம்மா சைட்லேயும் அப்பா சைட்லேயும் கோயில் வழி வந்தவங்க, கோயிலுக்கு இது பண்ணுறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பல வருஷமாகிடுது குழந்தை பிறக்கிற விஷயம். நான் சும்மா போட்டிருக்கேன் 9 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இருக்கணும். அதிகமாக கூட கம்மியாக கூட போட்டு அதிகமாக அப்புறம் சொல்லலாம் நான். அதனால் அதிகமாக போட்டு சும்மா தம்ப்நெயிலில் போட்டு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ ஏன் நான் சொல்லன்னா, அவங்க வந்து எப்போ ஒரு முறை தான் அவங்களால பேச முடியுது. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க மறுபடியும் நான் அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க அங்கே போயிட்டாங்க. அவங்க போயிட்டு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து என்னென்ன பூஜைகள்லாம் சொல்கிறனோ இந்த மாதிரி இந்த சொம்புக்கு இந்த மாதிரி அவர் குரு பூஜை வரும்போது பச்சை துணி பண்ணேன்னா அதே மாதிரி பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க எனக்கு. அங்கே செட் பண்ணிட்டு அதே மாதிரி மூதாதையார்களில் உங்கள் வீட்டில் அப்பா சைடில் யாராவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியேவோ அல்லது சின்ன வயசுலேயோ போயிருந்தா அந்த கன்னி இது வந்து நீ கும்பிட்டியானா உனக்கு அதுக்காகவே செயல்படும் அது அப்படின்றது. உண்மையில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இதுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் கிருத்திகை 1, அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா உத்திராட நட்சத்திரம் 1, கிருத்திகை 1, இன்னொரு நட்சத்திரம் 1, இந்த 3த்தில் பிறந்தா அந்த வீட்டில் இந்த மாதிரி கன்னி தெய்வங்கள் சின்ன குழந்தையாகவோ ஆண்கள் கூட கணக்கு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த சின்ன குழந்தையாவோ இல்லை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ போயிருந்தால் அது ஒரு கன்னி தெய்வமாக இருக்கும். அதை நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு கூட வந்து ஒரு கடவுளாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி, கடவுள் மாதிரியே நல்ல கடவுளாக, நல்ல சக்தியாக, நல்ல ஆன்ம சக்தியாக ஹெல்ப் பண்ணும். அது ஜீபூம்பா மாதிரி நம்மளுக்கு சினிமாங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு இந்த ஆத்மா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஒரு ஆண் யாரோ இதாகிருக்காங்க அவங்களுடைய சர்க்கிளில். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பூஜை அந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க தான் பண்ணணும்ல, அப்பா அம்மா அவங்க தானே பண்ணணும், அவங்க அதில் அவ்வளோ நம்பிக்கை இருக்க மாட்டேன்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது, நான் போய் பண்ணலான்னு போனால் அவங்க பயமுறுத்துறாங்க, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பேர் எழுதி ஒரு அட்டையில் எழுதி ஒட்டி சந்தனத்தில் எழுதிட்டு, இல்லைன்னா சந்தனத்தை வெள்ளையாக விபூதியில் 3 பட்டை அந்த மாதிரி ஆண்கள்னால் அப்படி போடணும், பெண்கள்னால் 3 மஞ்சளை நீளமாக இழுத்துட்டு 3 குங்குமம் வச்சுட்டு பண்ணணும். ஆக மொத்தத்தில் உனக்கு யாருமே தெரியாதவங்க கூட ஒரு 7 தலைமுறைக்கு போயிருப்பாங்கள்ல, அவங்க மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் கூட அவங்க பண்ணி ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க.
ஆனால் அது அவங்க பண்ண வேண்டியது அவங்களுடைய மாமனார் மாமியார்ன்றதுக்கெல்லாம் அவங்க நிறைய நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன பூஜையில் ஆல்மோஸ்ட் நிறைய பண்ணாங்க. அதில் இந்த 369 தான் அவங்க விடாமல் பால் மாறாம அவங்க எழுந்து பண்ணதெல்லாம். 2வது என்ன பண்ணாங்கன்னா, வச்சிருந்து அப்புறமா தூக்கி போட்டுருங்கன்னா கூட கேட்கல. வீடு ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து இந்த ஒண்ணு சொல்லிட்டே இருந்தேன். நீங்க அந்த இடத்துல இருந்தோம்னா, அந்த நமக்கு ஃபாரினை பொறுத்தவரைக்கும், குழந்தை பிறகுது நீ பயங்கர பணக்காரா இருந்தாலும் வேணா ஒரு வேளை அவங்க இது பண்ணலாம். 2வது நிறைய அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் நம்ம இந்தியா மாரி சில விஷயங்களுக்கு அது ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும் இது இல்ல. இந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணணும்னா கூட நம்ம ஊரா இருந்தா தான் பெட்டரா இருக்கும்னு மட்டும் சொல்லிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வழியா அந்த கடுவலிய பார்த்ததுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அந்த சமயத்தில நான் ராகவேந்தர பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில அவங்க ஊர்லேருந்து ரொம்ப தூரம் கோயில் கீழ் எங்கன்னா ஹாஸ்பிட்டல் போணுனா கூட, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நெறைய இந்த மாரி அன்னதானங்க பண்ணணும். இவருடைய குரு பூஜை நாள் அன்னைக்கு இத்தனை பேருக்கு பாயசம் குடுங்க, இல்லன்னா சாப்பாடு செய்து போடுங்கன்னா போடுவாங்க. சவுதியிலே இருந்தப்போ கூட, அங்க இந்த மாரி ஆளுங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கிடைக்க மாட்டாங்களாம் யாருமே. அப்ப கர்ட் ரைஸ்லாம் மட்டும் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அவங்க சவுதியில கர்ட் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கன்னு. அதுக்கு யாரானா வாட்ச்மேன் மாரி இந்த இதில ஃபோர் கிராசிங்கில எப்பாவது யாராவது ஒருத்தர் நின்னுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தர முடியுது ஒருத்தர் 2 பேருக்கு. காக்கா மாரியும் எதுவும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. சிலதெல்லாம் நான் சொல்றது போய் மரத்தில கட்டிடணும்னு சொல்வேன். அதெல்லாம் பக்கத்துலேருந்து ஒரு மரம் தேடி போய்லாம் கட்டுவாங்க அந்த இடத்துல. அவங்க என்ன பண்ணாங்க, வந்துடுறாங்க. இங்க வந்தா தான் ட்ரீட்மெண்ட். இங்க அவங்க வந்தபோது நான் ராகவேந்தர பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அப்ப ராகவேந்தர் பக்கத்துல எதனா ஒண்ணு இருந்தா கூட ஒரு ஃபோட்டோ மாரி தான் வைப்பாங்க பொதுவாவே. பாபா கோயிலுங்கள்ல, சில இடத்துங்கள்ல தான் அந்த பாபா இவர நெறைய சிலையா இல்லாம ஃபோட்டோவா இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தான் நம்ம இதில இருக்கோம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காகவே அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட தேடி கண்டுபிடிச்சு, அவங்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போயி, மிருகசீரிஷம் டே வந்ததுனா போங்கன்னு சொல்வேன். ராகவேந்தர போயிட்டு கும்பிட சொல்லுங்கன்னு சொல்லி, அவங்க ராகவேந்தரையும் ரொம்ப போயிட்டு கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா, அவங்க மைண்ட்ல ஆழமா பதிஞ்சதெல்லாம் கனகம்பட்டி ஐயா தான். ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் அது எழுதினாங்க. நெறைய நோட்டா 369 முறை எழுதினாங்க பார்த்தீங்களா? அது மொத்தத்தையுமே ஒரு பேப்பர் விடாம எடுத்துன்னு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு அவங்க. எடுத்துன்னு வந்துட்டு அவங்க அம்மா வீட்லயோ, அவங்க மாமியார் வீட்லயோ வச்சுட்டுருக்காங்க அதெல்லாம் இன்னும் கூட. அப்ப அந்த ராகவேந்தரருக்கும் அவங்க போறாங்க இங்க. தூரமா இருந்தா கூட அதுக்காக மெனக்கெட்டு அவங்க அதுக்கெல்லாம் போனாங்க. இது கூடவே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப தூரம் போறது, வரது, அப்புறம் நெறைய அன்னதானங்க பண்றது, நெறைய நம்ம சொல்ற இதுங்கெல்லாம் பார்க்குறது. என்னுடைய வீடியோவ கடைசி வரைக்கும் இவ்வளோ பெருசாகுதுன்னு போர் அடிக்காம, வேலை செஞ்சுக்கிட்டே அத ஆன் பண்ணிட்டு, ஃபுல்லா அத 2 முறை, 3 முறை கூட போட்டு கேட்கக்கூடிய ஆள் அவங்க. அவங்க அந்த மாரி பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சில சமயத்தில நெறைய டவுட் கேட்பாங்க. அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம். ரொம்ப டயர்டா இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பே இல்லன்னு சொல்ட்டாங்க. நெறைய டாக்டர்கிட்ட ரொம்ப வெக்ஸா இருக்குதுக்கா. அ இப்ப எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப. வர வர ரொம்ப வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்கக்கா. ரொம்ப பயமாகுது, ரொம்ப பயமாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அ அப்படி பேசிட்டே இந்த சமயத்தில என்ன ஆச்சுன்னா, ஒரு நியூ இயர் ஒண்ணு கிராஸ் ஆகுது. அதுக்கு நான் வாழ்த்து அனுப்புறேன். அதுக்கும் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் தமிழ் வருஷ பிறப்பு வருது. அதுக்கு நான் வாழ்த்து அனுப்புறேன். அதுக்கும் பதில் சொல்லல. எந்த பண்டிகைக்கு நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவோமோ, அதுக்கெல்லாம் நான் பண்றேன். அதுக்கு எந்த ஆன்சருமே இல்ல. நான் நெனச்சேன் ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்கணும். இன்னத்துக்கு இவ்வளோலாம் ஃபாலோ பண்ணி, இவ்வளோ பண்ணிட்டு கூட இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சுத்தமா எந்த சித்தர்கள், கடவுள்களே வேணான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப வாழ்த்துக்கத்தெல்லாம் அனுப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 4 மாசம் ஆச்சு. அப்போ திடீர்னு என் மைண்ட்ல ஒரு நாளு அ தோணுச்சு. அநேகமா இவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கணும். இது நல்லா கரெக்ட்டா ஏன்னா நான் என் தங்கச்சி கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆச்சு. அ அது நல்லா ஒரு 7த் மந்த்லயோ, 8த் மந்த்லயோ இதாயிடுச்சு. அ அதுக்கப்புறம் ஒரே ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் இருந்துட்டு அபார்ஷன் மாரி ஆயிடுச்சு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் அவகிட்ட. அதுக்கப்புறம் 3வதா தான் நின்ன குழந்தையே கண்டிப்பா இது யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. 8வது மாசம் ஆனா கூட சொல்ல வேணான்னு பொறந்த பின்னாடியே நான் சொல்றேன் போ! அப்படின்ற மாரி அப்படி நடுவுல யாருன்னா வர மாரி இருந்தா கூட எங்க சிஸ்டர் நான் அவங்ககிட்ட சொன்னேன். எங்க சிஸ்டர் என்ன பண்ணா, நடுவுல யாராவது வீட்டுக்கு வர மாரி இருக்குது. வெளியாளுங்கன்னா பரவாயில்ல. கேட்டு திறந்து அம்மாவ போய் பதில் சொல்றேன். வெளியாளுங்க யாராவது வரதா இருந்தா, நான் எடுத்துன்னு போய் பக்கத்து தெருல உன்ன நான் நிக்க வச்சுட்டுருக்கிறேன். அது வழி தெரியாத வரைக்கும் வரைக்கும் வச்சுட்டு இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஐயப்ப சாமி கிட்ட தான் நான் கேட்டது எல்லாமே அந்த விஷயத்துக்கு. நான் தெரியலன்னா நான் யாராவது வர மாரி இருந்ததா தெரிஞ்சுதானே நான் எடுத்துன்னு போய் இன்னொரு தெருவுல எடுத்துன்னு போய் நிக்க வச்சுங்கிறேன்னு சொல்லிட்டு, அத பண்ணி 2, 3 முறை அந்த மாரி பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாரிலாம் முடிச்சுட்டு, குழந்த பொறந்த அன்னைக்கு சொல்லிடலான்னு தான் நான் பார்த்தேன். ஆனா குழந்த பொறந்த அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உடனே மூச்சு சில குழந்தைங்களுக்கு நெறைய நீங்க வீடியோங்கள்ல பார்த்துருப்பீங்க. மூச்சு இதாகாத மாரி தட்டுவாங்க பார்த்தீங்களா பயங்கரமா, அந்த மாரி ஒரு இது ஒரு 3 நாள் அவங்க இதிலயே வச்சிருந்தாங்க. இன்குபேட்டர்ல அந்த மாரி வச்சுட்டுருந்தாங்க. அது குறையிதுனால வைப்பாங்க. அந்த மாரி இல்ல. இன்குபேட் கூட இல்ல.
அதுலேயே ஐசியூலேயே ஒரு 3 நாள் இருந்தது. அப்புறம் அந்த பயத்தில அப்போ ஏற்கனவே நல்லாவே எல்லார்கிட்டயும் தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஆனா, இந்த மாரி நம்ம சொல்லாம வச்சிருந்து ஓப்பன் பண்ணும்போது, நீ அது உள்ள எடுத்துன்னு போய் ஐசியூல வச்சுட்டுருக்கும்போது, நீ சொல்றதுக்கு இந்த பயம் வருது நம்மளுக்கு பயங்கரமா. ஆ ஏதாவது என்கிட்ட சொல்லல பாத்தியா, அதனால தான்னுவாங்க. ஏன் வம்புன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நல்லபடி ரிகவர் ஆயி ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். இந்த விஷயம்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதனால இதுவே இல்ல, குழந்தை பிறக்கிற விஷயமே இல்ல. நம்மளுக்கு ரொம்ப ஆப்போசிட் பார்ட்டிங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம லைஃப்ல முன்னேறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த அந்த விஷயம் முடிஞ்ச பின்னாடி கூட கொஞ்ச நாள் வரைக்கும் தெரியாம ரகசியமா இருந்தானா, அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். என் லைஃப்ல அத நான் பலமுறை பார்த்துருக்கேன். அது குழந்தை பிறக்கிற விஷயமே இல்ல அப்படின்லாம் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். அப்பயும் அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா எனக்கு எனக்கு குழந்தை இல்லன்றதுக்காக எங்க வீட்லயே நிறைய சில விஷயங்கள்லாம் நடந்தது. அ என்கிட்ட சில விஷயங்கள மறைக்குதுன்ற மாரி கதைங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அ அதெல்லாம் இருந்தது அவங்க மைண்ட்ல. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி இருக்கலாம் இதெல்லாம் யோசித்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இது அநேகமாக அவங்க குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கணும். பொறந்த பின்னாடி சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நெனச்சிருப்பாங்கன்னு என் மைண்ட்ல அதுலேருந்து அவன் துளி கூட அவங்க ஏதோ என் மேல கோவமாகறாங்கன்னோ, அவங்க கடவுள கும்புறதையே விட்டாங்கன்னு இல்லவே இல்ல. ஒரு 4 மாசம் கழிச்சு என் மனசுல அப்படியே ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கணும்னு நெனச்சிட்டு விட்டுட்டேன். அதோட மறந்துட்டேன். மறந்துட்டு கரெக்ட்டா எங்க 97 வயசு பாட்டி போனாங்கன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. அன்னைக்கு தான் நான் அந்த நெறைய பேர் பேரன் பேத்திங்க எக்கச்சக்கமா குரூப்பா கும்பலா வரும். அப்போ நான் வேண்டிக்கிறேன். சிவனையும் என் நெத்தி பொட்டுக்கு நடுவுல வச்சு நெனைக்கிறேன். அந்த பாட்டியினுடைய ஆத்மாவையும் என் நெத்தி பொட்டுக்கு நடுவுல கனெக்ட் பண்றேன். அத்தனை பேரு நிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 45 பேர், 40 பேர் மொத்தம் பையனுங்க, பேரனுங்க, பேத்திங்க அவங்களே. அதில மொத்த பேர் நெருப்பு நின்னு என் கையில இருக்கிற நெருப்பு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் நெனச்சேன் இந்த மாரி ஆத்மா கனெக்ஷன் நம்ம பண்றோம். அதனால அப்படி இருக்கும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நிதானமா வந்துட்டுருக்கோம் ரொம்ப நேரமா. அந்த 3 சுத்து வரும்போதும் அது அப்படியே இருந்தது. அப்ப என் மைண்ட்ல நான் என்ன கேட்டேன் சிவன்கிட்டயும், அந்த அம்மாகிட்டேன்னா, "உனக்கு இத்தன விஷயங்கள் அற்புதமா இவ்வளோ பேரன், பேத்தி இதுங்கெல்லாம் இருக்கு. அ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன் லைஃப்ல. உனக்கும் தெரியும் எனக்கு என்னம்மா ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதே! எனக்கு ரொம்ப வெக்ஸா இருக்குதே! இதுக்கு மேல நான் எவ்வளோ சாமி கும்பிட்றது? நீ ஒரு ஆத்மாவா எனக்கு ஹெல்ப் பண்ண. நீ 97 வயசுல திருப்தியா இத்தன பேரன் பேத்திங்களோட போற. எனக்கு ஒரு ஆத்மாவா எனக்கு எதனா ஒரு நிம்மதியான ஒரு பதில் எதனா சொல்லேன். என்கிட்ட எதனா பேசேன். ஏன்னா என்னை வளர்த்த அம்மானுடைய ஆத்மா இன்னிக்கும் 10 வருஷமா டெய்லி அந்த சேம் காக்கா என்கிட்ட வருது. அந்த மாரி மைண்ட்ல நெனச்சுக்கிறேன். ஏதோ ஒரு ரூபமா இந்த அம்மா நம்மளுக்கு வரமாட்டாங்களான்னு நெனச்சுட்டு நான் கேட்குறேன். அப்புறமா தான் நான் போயிட்டு வண்டியில ஏறுறேன். செல்ஃபோன வண்டியிலே கார்லயே வச்சிருக்கேன். செல்ஃபோன்ல பார்த்தா இவங்களோட ஃபோன் வந்திருக்குது. ஃபோன் கால் வந்திருக்குது. ஏறக்குறைய 1 வருஷம் தான் ஆயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபோன் கால் வந்திருக்குது. அப்போ நான் நெனைக்கிறேன், எதுக்காக ஃபோன் பண்ணுச்சு? அநேகமா ஒரு வேள நம்ம நெனச்ச மாரி விஷயமா இருக்குமோ? அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்புறம் வேணாம், வேணாம். இந்த சமயத்தில நம்ம வீட்டுக்கு போய் குளிச்சிடலாம். இந்த சமயத்தில அந்த விஷயத்த ஓப்பன் பண்ண வேணாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு நெனைக்கிறேன். அப்புறம் என் கை பொறுக்காம வீட்டுக்கு கிட்ட வரும்போது கால் பண்ணிடுறேன். நல்ல காலமா அவங்க எடுக்கல. வீட்டுக்கு குளிச்சுட்ட பின்னாடி நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண பின்னாடி சொல்றாங்க, ஒண்ணுமே எந்த இதுங்களெல்லாம் போடல. அ நான் எடுக்கும்போதே நான் ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், "எத்தனை யுகம் நீ என்கிட்ட ஃபோன் பண்ணாம இருப்ப? எத்தனை யுகம் ஃபோன் பண்ணாம இருப்ப? நியூ இயர் ஃபோன் பண்ணாலும் பண்ண மாட்ட, தமிழ் நியூ இயருக்கு பண்ணாலும் பண்ண மாட்ட, பதிலுக்கு கூட சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பண்ண மாட்ட. எத்தனை யுகத்துக்கு நீ என்கிட்ட பேசாம இருப்ப? சாமியே வெறுத்துட்டியா?" அப்படி தான் கேட்டேன். கேட்ட உடனே, "அக்கா" எடுத்த உடனே எந்த கதையும் இல்ல. "அக்கா எனக்கு குழந்தை பொறந்திருக்குதுக்கா" அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், "அப்படியா? நீ இந்த மாரி ஒண்ணு சொல்ல போறேன்னு நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, "சரி என்ன குழந்தைன்னு சொல்லுங்களேன்" அப்படின்னு. எனக்கு என்னன்னா எப்பவுமே அந்த ஒரு நெறைய அந்த கன்னி ஏன்னா அவங்க கிருத்திகை நட்சத்திரம்னு நெனைக்கிறேன். அந்த கன்னி தெய்வம், இல்லன்னா அந்த 3 நட்சத்திரமே கிருத்திகை, இன்னொரு நட்சத்திரம் உத்திராடம், இன்னொரு நட்சத்திரம். இது 3மே ஒண்ணு அந்த வீட்ல ஒருத்தர் இப்படி ஆயிருப்பாங்க. அவங்கள தெய்வமா வச்சு பண்ணலாம். இல்ல அவங்களே பொறந்திருப்பாங்க. அந்த கார்த்திகை நட்சத்திரத்திலயும், உத்திராட நட்சத்திரத்திலயும் இன்னும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. இதில பொறந்துருவாங்க அவங்க அத. அந்த கன்னி தெய்வம் இவங்க வீட்லயே பொறந்துருவாங்க. அந்த கன்னி தெய்வம் கணக்குல நான் என்ன பண்ணேன்னா, அவங்க பொண்ணு தானேன்னு கேட்டேன் நானு. அதில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இன்னும் கொஞ்சம் யோசிக்கா" அப்படின்னு. என்னடா இது? பொண்ணுன்னா பொண்ணு. இன்னும் கொஞ்சம் என்னத்துக்கு யோசிக்குது அதில போயிட்டு? பொண்ணு சரி, அதுலயும் இன்னும் கொஞ்சம் யோசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு யோசிச்சு, "புரியலையே எனக்கு" அப்படின்னேன் நானு. "இல்லக்கா பொண்ணு, பையன் 2ம் தான்" அப்படின்னு.
அப்புறம் அப்படி சொன்ன பின்னாடி அன்றைக்கி ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இருந்தது பாருங்கள். அப்புறம் அவங்க சொன்னது, நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க. அதில் ஒரு விஷயம் பாருங்கள், அந்த தூரம் இருந்தால் கூட நான் சொன்ன விஷயத்துக்காக ராகவேந்தர்கிட்ட போயிட்டு வந்தாங்க இல்லைங்களா அவங்க. அவங்க 2 பேருமே மிருகசீரிஷம் அன்னைக்கு தான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. மிருகசீரிஷம்னா தான் நான் சொல்வேன். ராகவேந்தரை கும்பிட்டு சொல்வேன், ராகவேந்தர் இது சொல்வேன். அன்றைக்கி தான் பிறந்திருக்காங்க அவங்க மிருகசீரிஷமில். ஆனால் அவங்க அவங்க சொல்லலை, ராகவேந்தர்ன்ற விஷயத்த சொல்லலை. அவங்க போனாங்க, அவங்க நான் சொன்ன மாதிரி போனது அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபுல்லாக இதுதான். அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆரஞ்சு பச்சை, நான் எங்கே போனாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட்டுங்களுக்கு இதுங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து இப்படி நடக்கணும், இப்படி சொல்லிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஆரஞ்சு பச்சையை பார்த்துருவேன். இல்லைன்னா 369 பார்ப்பேன். அந்த நான் 2வது நான் வந்து அதை தான் விடாமல் எழுதியிருந்தேன். அங்கேருந்து சவுதியில் எழுதுனதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து கூட எழுதி எழுதி அந்த நோட்டு ஒன்று கூட நான் பேப்பரை போட்டதில்ல. அப்படியே தான் நான் இன்னும் வச்சுட்டுருக்கிறேன். என் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ஃபோக்கஸ் வந்து கனகம்பட்டி ஐயா தான். நான் வந்து சொல்கிறேன், நானே வீடியோவில் வந்து சொல்கிறேன், கனகம்பட்டி ஐயா தான் மெயின் ரீசன். அதுலேயும் நான் கண்டிப்பாக நான் சொல்வேன் அந்த 369 அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து வெறும் கனகம்பட்டி ஐயான்னு சொன்னால் கூட நான் அந்த 369ஐயும் அந்த ஆரஞ்சு பச்சை விஷயத்த சொல்வேன். இன்னொரு கான்செப்ட், அந்த சந்தனம் கான்செப்ட் இவர் சொல்லி தான் நான் பண்ணது. ஆனால் அந்த சந்தனம் கான்செப்ட் கூட அவங்க ரொம்ப சொல்லலை. ஏன்னா அவங்க சவுதியில் அந்த மாதிரி 3 ஐயரு தேடி சந்தனம் தரதெல்லாம் முடியாது. அது அவங்க பண்ணல ரொம்ப. அதனால தான் அவங்க அந்த ஆரஞ்சு பச்சை விஷயத்த அவங்க முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 2 பேருமே அங்கே போய் சம்மந்தம் இல்லாத சவுதியில் போயிட்டு ஒரு இடத்துல நான் இந்த என் வீடியோ பார்த்த முதல் நாளே அவங்க போயிட்டு ஒரு ஆரஞ்சு பச்சை பேக்கை பார்த்துருக்காங்க பக்கத்தில் வச்சு. 2 பேருமே பார்த்துருக்காங்க. அந்த அதிலிருந்து அந்த தொடர்ந்து விஷயம், இந்த பேர்டு வரும், இந்த மாதிரி பறவை இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நான் என்னென்ன சொல்கிறேனோ அதுங்கெல்லாம் கூட அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்துருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப நம்பிக்கைன விஷயமும் வந்து கனகம்பட்டி ஐயா ஆரஞ்சு பச்சை அந்த 369 தான். அதை வந்து அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த நோட்டுங்களை கூட அப்படியே தான் வச்சுட்டுருக்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் என்கிட்ட 7ஆம் தேதி பிறகுது, பிப்ரவரி 7ஆம் தேதி லவ்வர்ஸ் டே அன்றைக்கி தான் எங்கள் பாட்டி போகிறது. அன்றைக்கி தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. அன்றைக்கே சொல்கிறாங்க அவங்க அந்த விஷயத்த. அந்த பாட்டிக்கிட்ட எனக்கு ஏதாவது ஒன்று என் மனசுக்கே வலிக்குது, ஒரு நம்பிக்கையே போதேன்னும்போது அன்றைக்கி பார்த்து இவங்க அந்த நியூஸை சொல்லவே நான் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த பாட்டியோட ஆத்மா எனக்கு வந்து சொன்ன மாதிரி இது. கனகம்பட்டி ஐயா இப்படி ஒரு பெரிய இது அந்த இடத்துல கனகம்பட்டி ஐயாவும் வந்துட்ட மாதிரி இருக்குது எனக்கு. அந்த சிவனை கும்பிட்றதுனால அந்த கனகம்பட்டி ஐயாவும் எனக்கு வந்துட்டார். ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி அவரை சொல்லி பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம். ஒரு குழந்தைக்கு அவங்க வேண்டினது, 2 குழந்தை பிறக்குதுன்றது ஒரு விஷயம்ன்றது வந்து ஒரு அதனால தான் இப்போ நான் திருஷ்டி ஆகுமோ, இப்போதைக்கு நீ வந்து வீடியோவில் சொல்கிறது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இன்னும் நான் அவங்க பேரையும் சொல்லலை, இன்னும் நான் அவங்களுடைய இது சொல்லலை, இன்னும் நான் வந்து அவங்கள வந்து வாய்ஸ் நோட்டு கூட இன்னும் நான் அங்கே காட்டல. ஏன்னா திருஷ்டி ஆகுமோன்னு எனக்கே தோணுதுனால விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆனால் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், எங்கள் பாட்டி இதுக்கு அன்றைக்கே நான் சொல்லிடுறேன், நான் வந்து இதை கனகம்பட்டி ஐயாவுடைய குரு பூஜைக்காக நான் ஒரு வீடியோ போடுவேன்ல, அதில் தான் நான் இந்த விஷயத்த சொல்வேன் அப்படின்னு. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இவருனாலே எப்போவுமே முடிஞ்சால் உங்களுக்கு சக்தி இருந்தால் ஒரு இதுக்கு ஒரு 9 பேருக்கோ ஒரு 6 பேருக்கோ அன்னதானம் மாதிரி எதனா சாப்பாடு செய்து கொடுங்க. ரொம்ப சிம்பிளானா மேங்கோ ஜூஸ் வாங்கி 6 பேருக்கு கொடுங்க. ஆனால் இது குரு பூஜை நாளாக இருக்கிறதுனால வீட்டில் வடையோ கேசரியோ பண்ணி வச்சு கும்பிடலாம். நான் ஒரு முறை பச்சை கலர் போட்டு கூட கேசரி பண்ணேன், இவருக்கு பல முறை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிவேதனமாக பண்ணலாம். முக்கியமாக இந்த மாதிரி மூதாதையார்களுக்கோ ஜீவசமாதி ஆன சித்தர்களுக்கு பண்ணுறது, உளுந்து வடை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பித்ருக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜீவசமாதி ஆனவங்கள்லாம் வந்து ராகு, அதனால் ராகுன்றது வந்து உளுத்தம்பருப்பு, அதனால தான் நம்ம வந்து அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான சமயத்துலலாம் நம்ம அந்த உளுத்த வடையை வைக்கிறோம் பார்த்திங்களா, இதுக்கு நிவேதனத்துக்கு, அதுதான் காரணமே. அதனால் உளுந்து வடையை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். பச்சை கலர் போட்டு கேசரி பண்ணலாம். இல்லைன்னா சாதாரணமாக கூட நீங்கள் வேறு ஸ்வீட் கூட பண்ணலாம். இல்லை அது கூட உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் வந்து வாங்கி கூட நீங்கள் அவர் கனகம்பட்டி ஐயா பக்கமாக சும்மா இப்படி கை வச்சு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, கற்பூர ஆர்த்தி காட்டும்போது பண்ணிவிட்டு கொஞ்சம் பேருக்கு தானம் மாதிரி கொடுத்துட்டு நீங்களும் எடுத்துக்கலாம், நிவேதனம் கொடுத்துட்டு. இவருக்கு கூட பால்கோவா வைக்கலாம். ஏன்னா அந்த கடுவெளி சித்தர்னுடைய அந்த கான்செப்ட் பால்கோவா நம்ம எல்லா சித்தர்கள் கூடமே அந்த பால்கோவா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்கிறேன். இது வந்து இவருக்கு இப்போ மாம்பழ சீசன் ஆகிருக்குது, நல்லாவே வந்துச்சுன்னா மாம்பழமே கூட வாங்கி வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம வந்து எது பண்ணாலும் அந்த ஜூஸ் கொடுக்கறது ஒரு 6 பேருக்கு மட்டும் அதை கண்டிப்பாக பண்ணிட்டுங்க. இதில் ரொம்ப ரொம்ப தலையாய விஷயம் என்னென்னா 369 முறை ஓம் பெருசாக எழுதணுமானா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஓம் பழனிசாமி போற்றின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும்.
முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நாளைக்கு நைட் வரைக்கும் இருக்குது, நாளைக்கு காலையிலேருந்து மிட் நைட் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் நைட் 9க்கு கூட ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். ஏன்னா நடுவில் யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எழுந்துக்காமல் எழுதுனா நல்லது. ஆனால் எழுந்து போக வேண்டிய அவசியம் தான், போய் ஆகணும். ஒரு இது வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நடுவில் எழுந்து போகும்போது யாருன்னா பேசிட்டாங்கன்னா சைக்கிளில் பதில் சொல்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த அந்த பழனிசாமி போட்டின்னு சொல்லிகிட்டே எழுதுறோம் இல்லைங்களா, அது கண்டினியூஸில் இருக்கணும். அதனால் அது கண்டினியூஸாக அது வந்து சொல்லிக்கிட்டே எழுதணும், விளக்கு ஏற்றிருக்கணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். அப்புறம் எழுதி முடித்த பின்னாடி எழுதி முடித்த உடனே எழுந்து போயெல்லாம் இல்லை, எழுதி முடித்த உடனே உங்கள் வேண்டுதலை 6 முறை எழுதணும். மெயின் மற்ற வேண்டுதல்லாம் வாயிலே சொல்லிக்கலாம், ஒரு முறை கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த மெயின் வேண்டுதலை மட்டும் 6 முறை நீங்கள் அது எழுதிருங்கன்றதுக்கு தான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி ஒரு கலசம் வச்சு அதில் அரிசி வச்சு தேங்காய் வச்சு பச்சை துணி வச்சு பண்ணிவிட்டு வீட்டில் அந்த கலசம் வந்து அப்படியே ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும். அப்புறமா அந்த அரிசி எடுத்து உங்கள் அரிசி இதில் சேர்த்துக்கிட்டு அந்த பச்சை துணி எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு வெறும் கலசம் மட்டும் வச்சுட்டு எங்காவது போய் ஒரு ஜாக்கெட் பீட் வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே கூட அந்த துணியை வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பச்சை துணி வந்து இதுவாக இல்லை, பழசு துணி யூஸ் பண்ணக்கூடாது. பச்சை புதுசு ஜாக்கெட் பீட் எதனா இந்த பீட்டு மாதிரி கூட வாங்கலாம். நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு 1/1 2/1 ஒரு 1/1 வருது இல்லைங்களா, 50 ருபீஸ்க்கு, அது கூட வேணுன்னா கூட வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு உங்கள் வீட்லேயே இருந்தது க்ரீன் கலர்லனா அது பண்ணலாம். அதை விட இன்னொரு விஷயம், பச்சை ட்ரெஸ்ஸு போட்டுக்குங்க நாளைக்கு. உங்கள் வீட்டில் அதாவது அதிகமான பச்சை நிறங்கள் இருக்கின்ற டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜென்ஸ் எல்லாம் பச்சை கலர் ஷர்ட்டு, லைட் க்ரீனோ ஏதோ ஒன்று டார்க் க்ரீனோ இருந்ததுன்னா ஜென்ஸ் எல்லாம் பச்சை கலர் ஷர்ட்டு போட்டுக்கோங்க அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது தும்பியோ பட்டர்ஃப்ளையோ இல்லை நீங்கள் அது எழுதும்போது எந்த நம்பரில் கொட்டாவி வருது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலப்பா கட்டின மாதிரி எதான வயசான தாத்தா கொம்பு ஊனிக்கிட்டோ யாராவது வராங்களா, இதெல்லாம் கவனிச்சிங்களான்னா கண்டிப்பாக ஒன்று நடந்துடும். நீங்கள் ஆத்மாத்மா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும்னாவே அவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ரொம்ப பெருசாக நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள நான் வீடியோலேயோ அல்லது வாய்ஸ் நோட்லேயோ அவங்க சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் வச்சுட்ருக்காங்களா அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.